நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு அற்புதமான வெளிப்பாட்டை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தி சீக்ரெட் ஆஃப் யுவர் ஸ்ட்ரெங்க்ஸ், அதுதான் நம்முடைய தியானத்தின் தலைப்பு. தி சீக்ரெட் ஆஃப் யுவர் ஸ்ட்ரெங்க்ஸ், நம்முடைய பலத்தின் ரகசியம் என்ன? நாம் ஏன் பலசாலிகளாக இருக்கிறோம்? அந்த பலத்தின் ரகசியம் என்ன, அந்த பின்னணியம் என்ன என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். சிம்சோன் என்ற ஒரு பலசாலி, அந்த காலகட்டத்தில் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு இரட்சகனை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சாம்சன் வாஸ் அ மைட்டி மேன் அண்ட் ஹி வாஸ் அ பவர்ஃபுல் சேவியர் ஃபார் த சீசன். அந்த நாட்களிலே சிம்சோன் செய்த பயங்கரமான ரட்சிப்பெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அலங்கத்தையே அவருடைய பலத்தை கொண்டு இடித்து தகர்த்தார். அந்த நாட்களில் 300 நரிய வாளோட வாள் கெட்டி அதை தீ வச்சு விட்ட ஒரு பராக்கிரமசாலி. ஒரு கழுதையின் அந்த தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை வீழ்த்தியது, பெலிஸ்திய படையை விரட்டி அடித்த ஒரு வல்லமை மிக்க தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு இரட்சகன் சிம்சோன். ஸோ இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஆரம்பிக்க போகிறோம். நான் மீண்டும் சொல்கிறேன், த சீக்ரெட் பிஹைண்ட் சாம்சன்ஸ் ஸ்ட்ரெங்க், அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம பலத்திற்கு என்ன ரகசியம் என்பதை நாம் கற்றுக்கொள்வோம் என்றால் நம்ம பலத்தை அனுபவிக்க முடியும். அந்த ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ளாத பட்சத்தில் நாம் இந்த பலத்தையும் அனுபவிக்க முடியாமலே போயிடுது நிறைய நேரங்களில். ஸோ சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை அறியாமையிலிருந்து விடுதலையாக்கும். ஸோ தேர் இஸ் அ ஸ்ட்ரெங்க் விச் வி ஹாவ், தட்ஸ் அ எனார்மஸ் ஸ்ட்ரெங்க். வார்த்தையினால் விவரிக்க முடியாத ஒரு பலம் அது. அந்த பலத்திற்கு காரணம் என்ன, ரகசியம் என்ன? சிம்சோனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால், சிம்சோன் வல்லமையாக தேவனால் பயன்படுத்தப்பட்டு வரும்பொழுது ஒரு இடத்துல அவன் தெலைலாவை நேசிக்கிறான். தெலைலா அவனிடத்திலிருந்து எதிரிகள் சார்பாக அவனுடைய பலத்தின் ரகசியத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறான். வாட் இஸ் த ரீசன் ஃபார் யுவர் ஸ்ட்ரெங்க் என்பதை தெலைலா மூலமாக எதிரிகள் சிம்சோன் வாழ்க்கையிலிருந்து கண்டறிய முயற்சி செய்கிறார்கள். முதல் முறை தெலைலா கேட்கிறார், சிம்சோன் ஒரு காரணத்தை சொல்லுகிறான். ஆனால் அது ஒரு பொய்யான காரணமாக இருக்கிறபடினால் ஏமாற்றம் அடைகிறான். 2வது முறையும் தெலைலா அதே போல் சிம்சோனுடைய பலத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்கிறாள். அவனிடத்தில் கேட்டு அறிய நினைக்கும் பொழுது அவன் ஏமாற்றி விடுகிறான். 3வது முறையும் அதே போல் தெலைலா அவனுடைய பலத்தின் ரகசியத்தை கண்டுகொள்ள முயற்சி செய்கிறாள், ஏமாற்றம் அடைகிறாள். வாசிக்கலாம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து. அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனாலே சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நஸ்ரேயனானவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும், அதனாலே நான் பலட்சயமாகி மற்ற எல்லா மனுஷரைப் போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். ரகசியத்தை சொல்லுகிறான். என்ன ரகசியத்தை சொல்லுகிறான்? நான் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நஸ்ரேயனானவன், அதாவது பிரித்தெடுக்கப்பட்டவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும். பாருங்க, அவனுடைய பலத்தின் ரகசியத்தை தெலைலாவிடத்தில் வெளிப்படுத்துகிறான். என்ன பலத்தின் ரகசியம்? இந்த சிம்சோனுக்கும் தேவனுக்கும் இடையிலே இருந்த ஒரு உடன்படிக்கை, அதை நசரேயன் விரதம் என்று அவன் சொல்லுகிறான். இந்த சிம்சோன் பிறக்கும் முன் அவனுடைய தகப்பனும் தாயும் மனோவாவின் மனைவி, இவர்கள் இருவரும் பிள்ளை இல்லாமல் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் தேவன் அந்த பெற்றோரை சந்தித்து அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கூறுகிறார். வாசிப்போம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 3வது வசனத்தில். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். இவ்வளோ காலம் மலடியாகவே இருந்துட்டேன், இனி உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுது. ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு, தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய்,
அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்த முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். பாருங்க, இப்போ இந்த பெற்றோரை சந்திக்கிற அந்த தூதன் அவர் அந்த பெற்றோரிடத்துல சொல்லுகிறார், நீ மதுபானமோ திராட்சரசமோ குடியாதிருப்பாயாக, நீ கற்பம் தரித்து ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய், அந்த குழந்தையுடைய தலையின் மேல் சவரகன் கத்தி படக்கூடாது, அந்த பிள்ளை பிறந்த நாள் முதற்கொண்டு தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் முடி வளர்க்கலாமே தவிர அவன் முடி வெட்டப்படக்கூடாது. ஸோ இந்த முடி வெட்டப்படாமல் அந்த நசரேய விரதத்தில் அவன் இருக்கிற மட்டும் அவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ பலத்தை பரிசுத்த ஆவினால் பெற்று அனுபவிப்பான். ஸோ இந்த உடன்படிக்கையில் பார்த்தீங்கன்னா தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில ஒரு உடன்படிக்கை நடக்கிறது. அதாவது மனோவாவின் மனைவி சிம்சோனுடைய பெற்றோர், சிம்சோனுடைய பெற்றோருக்கும் தேவனுக்கும் இடையில் ஒரு உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? பெலிஸ்தர் கையிலிருந்து இஸ்ரவேலை தப்புவிக்க ஒரு இரட்சகரை மனோவா குடும்பத்துக்கு ஆண்டவர் தரப்போகிறார். மனோவா குடும்பம் குழந்தை இல்லாமல் ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு குடும்பம். இப்போ இந்த பிள்ளை இல்லாத குடும்பத்திற்கு ஒரு பிள்ளை தரப்போகிறாரு. அது சாதாரண பிள்ளை இல்லை, அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ பலத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு இரட்சகன். அந்த இரட்சகன் பிறக்க போகிறான். இப்போ இந்த இரட்சகனை அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலத்தை அனுபவிக்கும்படி அவன் வளர்ந்து அவனுடைய வயதிலே அந்த ரட்சிப்பை அவன் இஸ்ரேல் ஜனங்களுக்காக எடுத்து கொடுக்க வேண்டும் என்று நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை செய்ய போகிறேன். நீ அந்த பிள்ளைய நசரேயன் விரதத்தின்படி வளர்க்க வேண்டும். அவன் தலையில் சவரகன் கத்தி படக்கூடாது, அவன் வயிற்றில் இருக்கிற வரைக்கும் நீயும் திராட்சரசம் மதுபானமும் பரவக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை. இப்போ மனோவா குடும்பம் ஓகேன்னு சொல்லிருச்சு. இப்போ தேவன் அந்த உடன்படிக்கையை கீப் அப் பண்ணணும். ஆல்வேஸ் அ கவர்னன்ட் இஸ் பிட்வீன் டூ பீப்புள். தேவனுக்கும் மனோவா குடும்பத்துக்கும் இடையில ஒரு உடன்படிக்கை நடக்குது. இப்போ சிம்சோன் பிறக்கிறான். சிம்சோன் அந்த நசரேயன் விரதத்தின்படியே வளர்கிறான். அவனுடைய வயது வரும்பொழுது பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்படுகிறான். பெரிய பெரிய ரட்சிப்பை காண்கிறான். பெலிஸ்தியர் ஓட விட்டுறான். பெலிஸ்தியருடைய படையை நிர்மூலமாக்குகிறான். பெலிஸ்தியர்களுக்கு சிம்சோன்னாலே ஒரு டெரர். அந்த அளவுக்கு தேவனால் பயன்படுத்தப்பட்ட நாட்களில் திடீரென்று பெலிஸ்தியர்கள் இந்த சிம்சோனை நிர்மூலமாக்க ஒரு தந்திரமான வழி பயன்படுத்துகிறார்கள். அதுதான் தெலைலா மூலமாக. அந்த ரகசியம் என்ன, அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலத்தின் ரகசியம் என்ன என்று கேட்கிறார்கள். சிம்சோன் அந்த ரகசியத்தை வெளியே சொல்லிட்டான். முதல் சொல்லாமல் 3 முறை அவன் தட்டி கழித்தான். ஆனால் இந்த முறை தெலைலாவுடைய பேச்சுக்கு அவன் இருதயம் தினந்தோறும் தெலைலாவுடைய பேச்சினால் வாதிக்கப்பட்டதுனால மரணத்துக்கு ஏதோ ஒன்று துக்கத்தை கொண்டு இதுக்கு மேலே இவட்ட தப்ப முடியாது, நம்மளை போட்டு கசக்கி புளிகிறான்னு சொல்லிடுறான். உண்மையை என்ன சொல்லிடுறான்? நசரேயன் விரதம் தான் என்னுடைய ரகசியம். என் தலையின் மேல் சவரகன் கத்தி பட்டால் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த பலனை நான் இழந்து, அந்த 17வது வசனம் 16 அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவனிடத்தில் சொன்னான். ஸோ இஃப் திஸ் கவர்னன்ட் பிரேக்ஸ், இந்த உடன்படிக்கை முறிக்கப்பட்டால், இந்த தலையிலே சவரகன் கத்திப்பட்டால் என் முடியை நான் இழப்பேனாகில் நான் மற்ற எல்லா மனுஷரை போலாவேன். ஐ வில் பிகம் அ வெரி நார்மல் பர்சன். இந்த முடி இந்த நசரேயன் விரதத்தில் நான் கண்டினியூ ஆகிற வரைக்கும் ஐ வில் பி எ சூப்பர் நேச்சுரல் ஹியூமன். யாருமே என்னை தொட முடியாது, யாருமே என்னை வீழ்த்த முடியாது, என்னுடைய பலத்தை யாருமே மிஞ்ச முடியாது. ஐ வில் பி எ மைட்டி மேன். ஆனால் என் ரகசியமே இந்த நசரேயன் விரதம் தான். அந்த தேவனுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்தபடினாலே, அந்த கட்டளை கைகொண்டபடினாலே, அந்த விரதம் தான் எனக்கு இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலத்தை அனுபவிக்க வைத்து கொண்டிருக்கிறது என்ற ரகசியத்தை சொல்லுகிறான். தெலைலாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த உடன்படிக்கை உடைத்தால் இவன் மற்ற எல்லாரை போல் ஆவான். வாசிங்க அந்த 16வது அதிகாரம் 17வது வசனத்தில் கடைசியில், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவனிடத்தில் சொன்னான். பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போல் ஆயிடுவான். இந்த சவரகன் கத்தி மட்டும் தலையில் பட்டுச்சு, இந்த உடன்படிக்கை மட்டும் முறிக்கப்பட்டுச்சு, மற்ற எல்லா மனுஷரை போல் ஆவான் சிம்சோன். ஹல்லேலூயா. ஸோ இந்த உடன்படிக்கை தான் அவனுடைய பலத்தின் ரகசியமே. இந்த உடன்படிக்கையை அவன் கீழ்ப்படிந்தால் அவன் பலத்தை தொட ஆள் இல்லை, அவனை எதிர்த்து நிற்க ஒருவராலும் முடியாது. தாவீதுடைய வாழ்க்கையில நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால்,
பெரிய கோலியாத்தை எதிர்த்து நிற்கிறான் இந்த சின்ன தாவீது. சவுல் ராஜா அவனை குறித்து சொல்லும்போது சொல்றார், 1 சாமுவேல் 17:33 இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். உன்னால் முடியாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். இந்த சிறு வயது முதல் யுத்த வீரன், நான் இளைஞன், இதெல்லாம் தாண்டி இவனை நிச்சயமாக கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பார். இவன் நிச்சயமாக, இவன் தலையை நான் எடுத்துருவேன், நிச்சயமாக இஸ்ரவேலுக்கு நான் வெற்றியை தேடி தருவேன் என்ற அந்த வைராக்கியம், அந்த நிச்சயமான நம்பிக்கை தாவீதுக்கு எங்கிருந்து வந்தது? What was the secret behind that strength, that faith, that enormous strength David had? சிறு வயது, சின்ன வயது, இளைஞன். அவனுடைய கண்களை குறித்து, முகத்தை குறித்து, அவனுடைய தோற்றத்தை குறித்து ஏற்கனவே அந்த 1 சாமுவேல் 17 எழுதப்பட்டிருக்குது. He was a very small boy. That Goliath was a mighty man. He was a giant. அவன் ஒரு பராக்கிரமசாலி, பயங்கரமானவன். அவன் கேடகத்தை தூக்குறதுக்கே ஆள் வச்சிருக்கான். எல்லாரும் சொல்றாங்க முடியாதுன்னு. சவுல் சொல்றாரு உன்னால் முடியாதுன்னு. நீ சின்ன பையன், அவன் இளைஞன், சிறு வயதுலேருந்தே அவன் யுத்த வீரன், உன்னால் நிச்சயம் அவனை ஜெயிக்க முடியாது. ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி, அனுபவங்களை தாண்டி, ஆலோசனைகளை தாண்டி, வைராக்கியமா நிச்சயமா நான் இந்த கோலியாத்தை நிர்மூலமாக்குவேன், இஸ்ரேலுக்கு நான் வெற்றியை தேடி தருவேன் என்ற அந்த வைராக்கியம், அந்த தைரிய நம்பிக்கை. வாட் இஸ் த சீக்ரெட் பிஹைண்ட் தட் ஸ்ட்ரெங்க்? என்ன ரகசியம்? தாவீது தன் பக்கத்தில் நிற்கிறவர்களோட அவன் பேசி கொண்டிருக்கிற அந்த சம்பாஷணையை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு அது புரியும். வாசிப்போம். 1 சாமுவேல் 17:26. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். அந்த கீயை, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். இந்த விருத்த சேதனம் என்பது ஒரு உடன்படிக்கை. அதை நாம் படித்திருக்கிறோம். அது ஆபிரகாம் காலத்திலிருந்து இந்த விருத்த சேதனம் தான் தேவனுடைய சோசன், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற அந்த கூட்டத்திற்குள்ளே கொண்டு வருகிறது. ஸோ இந்த விருத்த சேதனம் தான் தாவீதுக்கு, நான் தேவனால் அழைக்கப்பட்டவன், நான் தேவனுடைய சொந்த ஜனம், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் தேவனையும் இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்க எம்மாத்திரம். See the secret behind his strength. The covenant was the secret behind his strength. அந்த உடன்படிக்கை தான் தாவீதுடைய அந்த மலை போன்ற நம்பிக்கைக்கு, அவனுடைய அந்த பலத்திற்கு காரணம், ரகசியமே. கேட்குறான், இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம். அவன் சவுல் இடத்துல பேசுகிறான். சவுல் கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இல்லை தாவீது, நீ இளைஞன், அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன், உன்னால் நிச்சயம் அவனை எதிர்த்து நிற்க முடியாதுன்னு சொல்லி சவுல் இடத்துல என்ன சொல்லுகிறார் பாருங்க. 1 சாமுவேல் 17:36 ஒரு கதையை சொல்லாரு. ஒரு விஷயம், நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கப்போ ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியையும் என் ஆடுகளில் ஒன்று பிடிச்சு அது தூக்கிட்டு போயிடுச்சு. நான் தொடர்ந்து போய் அதை பிடித்து அதை அடித்து அதன் வாயை கிழித்தேன், அதை கொன்று போட்டேன், நாடுகளை நான் தப்புவித்தேன். 1 சாமுவேல் 17:36. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். அவனுடைய பார்வையே ஐ ஆம் கேரண்டீடு. நான் கேரண்டீட்னா எப்படி சொல்றது? நான் ஒரு நிச்சயத்தை பெற்றிருக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டவன், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நான் தேவனுடைய அரவணைப்பில் இருக்கிறவன், பாதுகாப்பில் இருக்கிறவன். ஐ ஆம் வெரி ஷுவர் நான் விருத்த சேதனம் என்ற உடன்படிக்கைக்கு உட்பட்டவன், அவன் விருத்த சேதனம் இல்லாதவன். இவன் எம்மாத்திரம். Who is he to stand against me, a person who belongs to the covenant? உடன்படிக்கைக்கு உட்பட்ட எனக்கு எதிர்த்து நிற்க இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தீன் எம்மாத்திரம். நான் ஒரு விஷயம் அந்த கரடியை கொண்டு போட்டேன், அந்த சிங்கத்தை கொண்டு போட்டேன், அதே போல தான் இவனும். இட் இஸ் த covenant that makes the difference. உடன்படிக்கை தான் வித்தியாசப்படுத்துகிறது ஒரு மனிதனை. அந்த உடன்படிக்கை என்றால் என்ன சொல்லுவது? தேவனுடைய ஆதரவு இருக்கிறது என்ற அந்த பலம். தேவன் என் பட்சம் இருக்கிறார், தேவன் என் சார்பாக பேசுகிறார், தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார். The Lord is by my side. தாவீது சொல்றார்ல, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமாய் நிற்பவன்
யார்? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அதெல்லாம் எதை குறிக்கிறது? காட் பை மை சைடு. எனக்கு அவருக்கு இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. நான் அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டவன். அவர் என்னை கைவிடவே முடியாது, அவர் என்னை கைவிடவே மாட்டார். ஆனால் நீ உடன்படிக்கை இல்லாதவன், நீ அந்த விருத்த சேதனம் இல்லாதவன், நீ எம்மாத்திரம் கவனன்ட் இல்லாத நீ எனக்கு என்னோட யுத்தம் பண்ண போராட நீ ஏமாத்திரம். ஸோ த சீக்ரெட் பிஹைண்ட் த ஸ்ட்ரென்த் இன் த லைஃப்ஸ் ஆஃப் சாம்சன், இந்த லைஃப் ஆஃப் டேவிட், சிம்சோனுடைய வாழ்க்கையில், தாவீதுடைய வாழ்க்கையில் அவங்க கர்ச்சிக்கிற அந்த நேரங்களிலெல்லாம் அவங்க பலத்திற்கு ரகசியமாக பின்னணியமாக அவங்க மைண்டில் இருந்த ஒன்றே ஒன்று, அந்த உடன்படிக்கை. தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் என்னோட உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையை நான் கீப்பப் பண்ணுறேன், அந்த உடன்படிக்கையை அவர் கீப்பப் பண்ணுவார். அந்த உடன்படிக்கையை 2 பேரும் கீப்பப் பண்ணுறனால அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் எனக்காக, தாவீது சொல்லும்போது சொல்கிறார், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பாருன்னு சொல்கிறாரு கோலியாத்திட்ட. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அப்போ அவங்களுக்கு அந்த கவனன்ட்டை குறித்த தாட் ஊறி இருந்தனால, அவங்க மனசில் எஸ்டாப்ளிஷ்டாக அவங்க ஸ்திரப்பட்டிருந்ததுனால, அவங்களுக்கு தோல்வி அடைஞ்சிருவோமோ, நம்ம அவங்களுக்கு எதிர்த்து நிற்கும் போது நம்ம கைவிடப்பட்டு போயிடுவோமன்ற எண்ணம் வரவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், த காட் ஹூ மேட் த கவனன்ட், உடன்படிக்கை செய்த தேவன் உண்மை உள்ளவர், உடன்படிக்கை செய்த தேவன் வல்லமை நிறைந்தவர். அவர் உடன்படிக்கை செஞ்சால் அந்த உடன்படிக்கை ஃபெயில் ஆகாது. அந்த உடன்படிக்கையின்படி அவர் நிச்சயமாக எனக்காக யுத்தம் பண்ணுவார். நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய்ன்னு சொன்ன தேவன் என்னை நிச்சயமாக என்னை தலையாக நிறுத்துவார், என்னை மேலாக நிறுத்துவார். வெட்கப்பட்ட இடத்துல என் தலையை நிமிர பண்ணுவார். நிச்சயமாக என் சத்துருக்களை என் பாதப்படியாக்குவார்ன்ற அந்த உறுதி, அந்த தைரியம், காரணம் உடன்படிக்கையில் இருந்த அறிவு, அவர்களுக்கு அந்த உடன்படிக்கை குறித்த பார்வை. பிரியமானவர்களே, அந்த உடன்படிக்கை குறித்த பார்வை நமக்கு எவ்வளோ இருக்கிறது? அந்த நாட்களில் இருந்த அந்த உடன்படிக்கை குறித்த பார்வை, இந்த நாட்களில் இருந்த உடன்படிக்கை குறித்த பார்வையும் என்ன? அதைத்தான் நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த உடன்படிக்கை தான் நமக்கு நம்மளுடைய பலத்தின் ரகசியமே. நீங்களும் நானும் பாதுகாப்பாக இருக்கிறோமா? நம்ம வாளாகாமல் தலையாவோமா? கீழாகாமல் மேலாவோமா? நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் தோற்று போகுமா? இச்சகம் பேசின நாவுகள் அடங்கி போகுமா? இது நிச்சயமாக நடக்குமா? எப்படி சொல்கிறது? நமக்காகவும் ஒரு உடன்படிக்கை செய்யப்பட்டது. அந்த உடன்படிக்கையை வாசிப்போம். ஏசா 54வது அதிகாரம். அந்த 54வது அதிகாரம் முழுவதுமே உடன்படிக்கையின் அதிகாரம் தான். அதில் விசேஷமாக 9வது வசனம் 10வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். 53வது அதிகாரத்தில் ஏசா 53 கிறிஸ்து இயேசு நமக்காக பட்ட பாடுகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நம்முடைய மீறுதலுக்காக நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்ற அவர் பாடுகளை எல்லாம் எழுதிட்டு, அந்த பாடுகளின் பலனாக 53வது அதிகாரத்தில் எழுதப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் பாடுகளின் பலனாக 54வது அதிகாரத்தில் ஏசா 54 அந்த உடன்படிக்கை எழுதப்பட்டிருக்கிறது. என்ன உடன்படிக்கை? ஏசா 54:9, இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். எது? 53 அந்த கிறிஸ்துவின் பாடுகள். இது எனக்கு நோவாவில் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல, உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனது உருகிற கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி சொல்றார் பாருங்க. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனது உருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று. இப்போ இந்த உடன்படிக்கையில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இது ஒரு சமாதான உடன்படிக்கை. எந்த அளவுக்கு சமாதான உடன்படிக்கை? இதை எப்படி புரிந்து கொள்வது? இனி உன்மேல் கோபம் கொள்வதில்லை, உன்னை கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிடுகிறேன்னு சொல்கிறார். நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன், இனி உன் மேலே கோபம் கொள்வதில்லை, உன்னை கடிந்து கொள்வதில்லை என்று நான் ஆணையிடுகிறேன். மலைகளே விலகி போனாலும் பர்வதங்களெல்லாம் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது.
என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாதுன்னு சொல்லி உண்மையில் மனதுகுற கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்றார். பாருங்க, இந்த புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த பழைய உடன்படிக்கையில பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கும் தேவனுக்கும் இடையில நடந்தது. The covenant is maintained as long as both of them keep up the covenants. ரெண்டு பேருமே அந்த உடன்படிக்கையில் உண்மையை செலுத்தி அந்த உடன்படிக்கையில ரெண்டு பேருமே கீப் அப் பண்ண அந்த உடன்படிக்கை எடுபடாத உடன்படிக்கை. இப்போ இந்த உடன்படிக்கையில் தேவனுக்கும் மனிதருக்கும் இடையில தேவன் நிச்சயமாக உண்மையாக இருப்பார். அவர் சொன்னதையெல்லாம் செய்வார், சொன்னதை செய்கிற ஆற்றலும் வலிமை உடையவர். ஆனால் மனிதன் உண்மையாகவே இருக்க முயற்சி செய்தால் கூட அந்த உடன்படிக்கையை கீப் அப் பண்ணக்கூடிய பலன் இல்லாதவன். அவனுக்கு அந்த உடன்படிக்கையை பர்ஃபெக்டாக கீப் அப் பண்ணக்கூடிய ஆற்றல் இல்லை. இதைத்தான் பவுல் கொலோசியர் சபைக்கு எழுதும் பொழுது இப்படி சொல்லுகிறார். கொலோசியர் 2:14 நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களை அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று. இந்த கொலோசியர் 2:14 பாருங்க, அவர் எப்படி ஆரம்பிக்கிறார்? நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்து என்று. ஸோ இந்த சட்டத்திட்டங்கள், அதாவது இந்த நியாயப்பிரமாணம், இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் உடன்படிக்கை. அதாவது நியாயப்பிரமாணத்தின் படி நடந்து நியாயப்பிரமாணங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றினால் தேவன் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நாம் அனுபவிக்க முடியும், அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் சொந்தம் கொண்டாடலாம் என்பதுதான் உடன்படிக்கை. இப்போ தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற ஆற்றல் உடையவராக நிச்சயமாக நிறைவேற்றுவார், அதில் மாற்றமே இல்லை. அவர் உண்மை உள்ளவர், அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவரும் கூட. ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற, நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க மனிதன் ஆற்றல் உடையவனா என்று கேட்டால் நெவர். அது ஒரு பெரிய கேள்விக்குறி. நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமானான ஒருவனாலும் கூடாது என்று கலாத்தியர் எழுதப்பட்டிருக்கிறது, ரோமரில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை தேவனுடைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க குவாலிஃபை பண்ணாது, டிஸ்குவாலிஃபை பண்ணி விட்டுரும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அதனால தான் அவர் எப்படி எழுதிட்டாரு கொலோசியர் சபைக்கு, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்துன்னு சொல்லிட்டார். நமக்கு விரோதமாக, ஏன்? அதுதான் நம்மளை டிஸ்குவாலிஃபை பண்ணி விட்டுருச்சு. இதை செய்து முடிச்சாதான் நீ குவாலிஃபைடு தேவனுடைய உடன்படிக்கையின்படி ஆசீர்வாதங்களை கொண்டாட. இதை செய்து முடிக்க மனிதனுக்கு ஆற்றல் இல்லாதனால டிஸ்குவாலிஃபைடு. இப்போ கொடுக்கப்பட்ட கட்டளைகள் எதிரடையாக நிற்குது, விரோதமான பகையாக நிற்குது. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? எதிரடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையில் ஆணி அடித்து அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. எபேசியர்லையும் 2வது அதிகாரத்தை நீங்கள் 15ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு தரத்தாரையும் தமக்குள் ஒரே புதிய மனுஷராக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். சமாதான உடன்படிக்கை. இதுக்கு பேர் என்ன உடன்படிக்கை? சமாதான உடன்படிக்கை. யாருக்கு சமாதானம்? தேவனுக்கும் மனுக்குலத்துக்கும் இடையில ஒரு சமாதான உடன்படிக்கை செய்யப்பட்டது. அல்லேலூயா. இந்த சமாதான உடன்படிக்கை பழைய உடன்படிக்கைக்கும் இப்போ உள்ள உடன்படிக்கைக்கும் ஒரு வித்தியாசம் கேட்டால், பழைய உடன்படிக்கையில் பூரா மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில உடன்படிக்கை செய்ய மனிதன் ஃபெயில் ஆகிறான், உடன்படிக்கை முழுமையடையாமல் போகிறது, கவனன்ட் பிரேக் ஆயிடுது. மனிதன் ஃபெயில் ஆகிறான், கவனன்ட் பிரேக் ஆயிடுது. மனிதன் ஃபெயில் ஆகிறான், உடன்படிக்கை முறிக்கப்படுகிறது. இப்போ தேவன் என்ன செய்கிறார்? முறிக்க முடியாத ஒரு உடன்படிக்கை செய்ய முடிவு செய்கிறார். இந்த உடன்படிக்கை எப்படிங்க முறிக்க முடியாத ஒரு உடன்படிக்கை எப்படி செய்ய முடியும்? அதான் மனிதன் ஃபெயில் ஆகிடுறானே, மனிதன்ட்ட தான் பலன் இல்லையே. இப்போ ரோமர் 8:3 வாசிப்போம். ரோமர் 8:3 அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த மனுஷன் வீக்காக இருக்க நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை இப்போ தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அல்லேலூயா. இதை புரிய வைக்க நான் விரும்புகிறேன். மனுஷன் மாம்சத்தில் பலவீனமாக இருக்கான். அவன் சொந்த பலத்தில் இந்த உடன்படிக்கையை, அதாவது நியாயப்பிரமாணத்தை அவனால் நிறைவேற்ற முடியாது. மாம்சத்தில் பலவீனமாக இருந்து
நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதது. நியாயப்பிரமாணத்தால் ஃப்ளெக்சிபிளாக இருக்க முடியாது. செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, செய்யினா செய், அவ்வளோதான். அதுக்கு மேலே எக்ஸ்கியூஸே கிடையாது. இப்போ மாம்சத்தில் பலவீனமாக இருந்து மனுஷனாலையும் செய்ய முடியல, ஃப்ளெக்சிபிளாக மனுஷனை தூக்கி விடுறதுக்கு நியாயப்பிரமாணத்தாலையும் செய்ய முடியல. இப்போ தேவன் என்ன செய்கிறார்? ஒரு முறிக்கப்படாத உடன்படிக்கை செய்து ஆக வேண்டும் என்று தேவனே முடிவு செய்து, தேவனே தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக பாவத்தை போக்கும் பலியாக பூமிக்கு அனுப்புகிறார். இப்போ நம்ம மனுஷனெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ண மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து பூமியில் அவதரிக்கிறான். இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்த உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சமாதான உடன்படிக்கை அறிவிப்பாங்க. நீங்கள் லூக்கா 2:14 வாசித்து பார்ப்பீங்கன்னா தூதர்கள் பாடுறாங்க, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இப்போ உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேலே பிரியமும் உண்டாயிற்று. இவ்வளோ நாள் அந்த பிரியத்தை மனுஷன் அனுபவிக்க கூடாதபடிக்கு, இவ்வளோ நாள் அந்த அந்த சமாதானமான உறவை மனுஷனும் தேவனும் அனுபவிக்க கூடாதபடிக்கு, அந்த சமாதான உடன்படிக்கை அனுபவிக்க கூடாதபடிக்கு சட்ட திட்டங்களாகிய நடுச்சுவர் இருந்துச்சு. அந்த பகைச்சுவரை தகர்க்கத்தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து மாம்சத்தில் பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படிக்கு அவருடைய குமாரனை பாவ மாம்ச சாயலாக பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி, இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தில் அவருடைய மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று எழுதியிருக்கிறது. இப்போ இந்த புது உடன்படிக்கையில் அகெயின் மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு உடன்படிக்கை. நல்லா கவனிங்க, மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு உடன்படிக்கை. இப்போ தேவன் உடன்படிக்கையை முறிக்கிறவரா? இல்லை. உண்மையாக இருப்பாரா? நிச்சயமாக உண்மை உள்ளவர். நிறைவேற்ற ஆற்றல் உடையவரா? சொன்ன எல்லாவற்றையும் செய்ய அவர் ஆற்றல் மிக்கவர். இப்போ மனுஷன் இப்படிப்பட்டவன், மனுஷனுக்கு ஆற்றல் கிடையாது. ஆனால் இப்போ அந்த இடத்த மனுஷன் சார்பாக, மனுக்குலத்தின் சார்பாக எடுத்திருக்கிறவர் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் நியாயப்பிரமாணம் எல்லாவற்றையும் நிறைவேற்றி அந்த நியாயப்பிரமாணத்தை ஒழிக்கும்படி முடிவாக, நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். ரோமர் 10 எழுதியிருக்கு. இப்போ கிறிஸ்து இயேசு மனுக்குலத்தின் சார்பாக பிதாவாகிய தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். சொல்ல புரியுதா உங்களுக்கு? இப்போ ரெண்டுமே ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸாக மாறிடுச்சு. சொல்ல புரியுதா? ரெண்டுமே எப்படிப்பட்ட ஹோல்ட் ஆயிருச்சு? ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆயிருச்சு. முறிக்க முடியாத ஒரு உடன்படிக்கையாக இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இடையில ஏற்படுத்தப்படுகிறது. எங்கே நடக்கிறது? அதுதான் ஏசாயா 54. அவர் சொல்லிட்டாரு, எல்லா தண்டனையும் முடிஞ்சிருச்சு, இட் இஸ் ஃபினிஷ்ட். எல்லா மனுக்குலத்தின் தண்டனையெல்லாம் சுமந்து தீர்த்தாச்சு. நியாயப்பிரமாணத்தை ஒழித்து சிலுவையிலே ஆணி அடித்து அதன் மேல் வெற்றி சிறந்தாச்சு, முடிச்சு வச்சாச்சு. இப்போ மனுஷனுக்கு பிரியமும் விலகால கிருபை உண்டாயிருச்சு. அல்லேலூயா. அதான் அவர் சொல்றார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை இனிமே உனக்கு உண்டு. சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயரவே பெயராது. இனிமே உனக்கு எனக்கு உண்டான அந்த பந்தத்தை, உறவை யாராலையும் முறிக்க முடியாதுன்னு மனுக்குலத்தோட தேவன் உண்டு பண்ணிட்டார். த நியூ கவர்னன்ட். மனுக்குலத்துக்கும் தேவனுக்கு இடையில இனி யாரும் நம்மளை பிரிக்க முடியாது. நண்டுச்சோர் பகைச்சோர் எதுவுமே இல்லை. இனிமே என் கிருபை உனக்கு என்னைக்குமே உண்டு. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னோட்டு விலகாது. சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராதுன்னு மனதுருகி சொல்லிட்டார். இதில் இந்த உடன்படிக்கை முறிக்க முடியாத, பெயர்க்க முடியாத இந்த உடன்படிக்கைக்கு காரணகர்த்தா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் மனுக்குலத்தின் சார்பாக வந்து நின்றதுனால மனுக்குலத்திற்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இடையில அந்த முறிக்கப்படாத, எடுபடாத அந்த அந்த உடன்படிக்கை செய்யப்பட்டது. அல்லேலூயா. இதுதான் சமாதான உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை, சமாதான உடன்படிக்கை. சொல்லுங்கள், சமாதான உடன்படிக்கை. அல்லேலூயா. இதை குறித்து பவுல் அந்த திருவிருந்தை குறித்து சொல்லும்போது 1 கொரிந்தியரில் 11வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், இது எப்படிப்பட்ட உடன்படிக்கை என்று. 1 கொரிந்தியர் 11:25 அவர் திருவிருந்தை குறித்து சொல்லும்போது, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இப்போ சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தி இந்த சமாதான உடன்படிக்கையை செய்திருக்கிறார். அதான் அவர் சொல்றார், பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. எப்படிப்பட்ட புதிய உடன்படிக்கை?
இரத்தத்தினால் அவர் செய்த இந்த புதிய உடன்படிக்கை. கொலோசியர் 1 அதிகாரத்தில் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கொலோசியன்ஸ் சாப்டர் 1 verse 20, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்திலும் பரலோகத்திலும் உள்ளவைகள் யாவையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. இப்போ இந்த சமாதான உடன்படிக்கை சாதாரணமாக செய்யப்படலை. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே இந்த உடன்படிக்கையை செய்திருக்கிறார். சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. 1 கொரிந்தியர் 11 சொல்கிறார், இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கைன்னு சொல்கிறார். அப்போ இப்போ அந்த புதிய உடன்படிக்கைக்கு பிள்ளைகளாகிய நாம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கப்பட்ட நாம், இயேசு கிறிஸ்துவினாலே, இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகராக நம்முடைய ஆண்டவராக ஏற்றுக்கொண்டபடினாலே நாம் எல்லோரும் இந்த உடன்படிக்கையின் பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ இந்த உடன்படிக்கையின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடினாலே இந்த உடன்படிக்கையை செய்த தேவன், உடன்படிக்கையின் தேவன், அவர் உண்மையுள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நமக்கு வாக்கு தத்தங்களாக அள்ளி தந்திருக்கிறாரு. இப்போ இந்த வாக்கு தத்தங்கள்லாம் குமாரனாகி இயேசு மூலமாக நமக்கு சொந்தமாகி கொண்டே இருக்கிறதா? கொரிந்து சபைக்கு அவர் சொல்வார், வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்ம தைரியமாக கொண்டாடலாம், தைரியமாக என்ஜாய் பண்ணலாம், கிளைம் பண்ணலாம், பாதுகாப்பு கிளைம் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். நம்ம பிசாசுடைய எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதுன்னு துணிச்சலாக சொல்லலாம். நமக்கு விரோதமாக பாளையம் இறங்கினாலும் நான் நம்பிக்கையாக இருப்பேன், என்மேல் யுத்தமே எழுப்பினாலும் நான் பயப்பட மாட்டேன்னு தாவீது சொல்லும் போது நம்ம சொல்லலாம். காரணம், நம்ம உடன்படிக்கையின் பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல இப்படி சொல்லியிருக்கிறார் பாருங்க, முன்னே அந்நியராக இருந்தோம், வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர், இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்கு புறமானவர்கள், தேவனற்றவர்கள், நம்பிக்கையற்றவர்களாக இருந்த நாம் கிறிஸ்துவினாலே அவருடைய இரத்தத்தை கொண்டு சமீபமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று. இப்போ இந்த இரத்தம், இயேசுவின் இரத்தம் புதிய ஒரு ஏற்பாட்டை, புதிய ஒரு உடன்படிக்கையை செய்துவிட்டது. அதான் புதிய ஏற்பாடு. இது என்ன ஏற்பாடு? புதிய ஏற்பாடு. இந்த புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையில் நமக்கும் சர்வவல்ல தேவனுக்கு இடையில ஒரு உடன்படிக்கை ஆயிடுச்சு, ஒரு கவர்னன்ட் ஆயிடுச்சு. அவர் விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டார், அவர் அள்ளி தந்திருக்கிறார் வாக்கு தத்தங்கள். அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நாம் சொந்தம் கொண்டாடுறதுக்கு அவர் உண்மை உள்ளவர். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவர், அவர் செய்து முடிப்பார். இப்போ நம்ம சைடில் இந்த வாக்கு தத்தத்தெல்லாம் நம்ம கொண்டாடுற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு கேட்டால் கிறிஸ்துவினாலே தகுதி வந்துருச்சு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. கிறிஸ்துவினாலே அந்த வாக்கு தத்தங்களை நாம் அனுபவிக்க தகுதி உள்ளவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அதான் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும். இந்த புதிய உடன்படிக்கை குறித்து இன்னும் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எபிரேயர் 8 அதிகாரத்தில் 6வது வசனம், இவரோ விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். இது எப்படிப்பட்ட உடன்படிக்கை பாருங்க, விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கை. அல்லேலூயா. எப்படிப்பட்ட உடன்படிக்கை? இப்போ நமக்கு செய்யப்பட்ட அந்த புதிய உடன்படிக்கை விசேஷித்த உடன்படிக்கை. இது எதன் மேலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு? ஃபவுண்டேஷன் என்ன? விசேஷித்த வாக்கு தத்தங்கள். அல்லேலூயா. அப்போ வாக்கு தத்தங்கள்லாம் இன்னைக்கு கொண்டாடக்கூடாது. வாக்கு தத்தத்தையே பிடிச்சிக்கிட்டு இருக்கியா சுயநலவாதி, அப்படிலாம் இல்லை. அதுதான் நமக்கு ஃபவுண்டேஷனே இன்னைக்கு. அல்லேலூயா. வாக்கு தத்தம் இல்லைன்னா கிறிஸ்தவனுக்கு வாழ்க்கையே இல்லை. வாக்கு தத்தம் இல்லைன்னா விசுவாசிக்கு நம்ம மேன்மை பாராட்டுறதுக்கு, நம்ம நிற்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம நிற்கிறதுக்கு ஒரே ஒரு பிடிமானமே வாக்கு தத்தங்கள் தான். ஏன்? இந்த புதிய உடன்படிக்கையில் வாக்கு தத்தங்கள், விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கை. அல்லேலூயா. ஸோ இப்போ இந்த விசேஷித்த வாக்கு தத்தங்கள் மேல் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு நாமெல்லாம் பங்காளியாக மாறிட்டோம். யாரால பங்காளியாக மாறிட்டோம்? நமக்காக ஒரு மூத்த சகோதரன் கல்வாரி சிலுவையில் நமக்கும் மனுக்குலத்துக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இடையில ஒரு உடன்படிக்கை இரத்தத்தினாலே செய்து விட்டார். இந்த இரத்த உடன்படிக்கை என்ன ஆனாலும் இனிமே இந்த உடன்படிக்கை முறிக்க முடியாது. இந்த உடன்படிக்கை இரத்தத்தினால செய்யப்பட்ட உடன்படிக்கை, இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கை என்று 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம்.
இந்த இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கையில் அவருடைய வாக்குத்தத்தங்கள் மேலே ஸ்தாபிக்கப்பட்டதுனால அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்ம தைரியமாக கொண்டாடலாம். அல்லேலூயா. அவருடைய விசேஷித்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நமக்கு இருக்கிறது. பாதுகாப்பு, உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல் நமக்கு உண்டு. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி அவர் தப்புவிப்பார். நீடித்த ஆயுசு நாட்களால் அவர் உன்னை திருப்தியாக்குவார். நீ முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பாய். நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். கர்த்தர் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிப்பதற்காக தனது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானங்களை திறப்பார். ஹல்லேலூயா. நடக்குமா? நிச்சயமா நடக்கும். காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனால் உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவர கன்றுகளைப் போல இருப்பார்கள். நீ வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். சாத்தானை உன் கால்களுக்கு சாம்பலாய் மிதிப்பீர்கள். அல்லேலூயா. ஏராளமான வாக்குத்தத்தங்கள். உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பின நாவுகள் குற்றப்படும். இச்சகம் பேசினவர்களுடைய மேடுகளை நீங்கள் மிதிப்பீர்கள். அல்லேலூயா. இன்னும் எவ்வளோ வாக்குத்தத்தங்கள். நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறார். தைரியம் கொள்ளுவோம், பலன் அடைவோம். அல்லேலூயா. இப்போ நம்மளுடைய பலத்திற்கு ரகசியமே அந்த உடன்படிக்கை தான். சிம்சோன் சொன்னா, அந்த உடன்படிக்கை மட்டும் பெயர்க்கப்பட்டா நான் எல்லா மனுஷனை போல சாதாரண மனுஷன் ஆயிடுவேன்னு சொன்னான். தாவீது தைரியம் பெருமை பாராட்டினது அந்த உடன்படிக்கை. விருத்த சேதனை இல்லாத இந்த பெலிஸ்தீன் எம்மாத்திரம் என்று சொன்னான். நமக்கும் மேன்மை பாராட்ட, நமக்கும் ஒரு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலத்தை அனுபவிக்க, ஒரு தைரியத்தை அனுபவிக்க, முன்னேறி செல்ல நமக்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. நமக்காக செய்யப்பட்ட உடன்படிக்கை, நமக்காக இரத்தத்தினாலான அந்த புதிய உடன்படிக்கை, விசேஷித்த வாக்கு தத்தங்கள் மேல் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த விசேஷித்த உடன்படிக்கை. தட் இஸ் த சீக்ரெட் ஃபார் அவர் ஸ்ட்ரென்த். எழும்பி தூசியை உதறிவிட்டு முன்னேறி செல்வோம். ஹல்லேலூயா. அலங்கார வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு நாம் தூசியை உதறிவிட்டு எழும்பி பிரகாசிக்கிற நாட்களுக்குள்ள இருக்கிறோம். ஒன்றும் நம்மளை தொட முடியாது. ஆதலால் எழும்பி நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் என் சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் என்ன செய்ய முடியும் என்று சொல்லலாமே. அல்லேலூயா. எபிரேயர் 13 சொல்றாங்க, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறாரே. அவர் உடன்படிக்கையின் தேவன், அவர் உண்மை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர். அவர் he will never leave, he will never forsake. ஆதலால் நாம் தைரியம் கொண்டு, the Lord is my helper, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன். இந்த மனுஷன் எனக்கு, இந்த உலகம் எனக்கு என்ன செய்ய முடியும்? What can this world plan or plot? Nothing will come to pass. Everything will be thwarted. Hallelujah. எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகும். அது ஆமானுடைய மேடையாக, தூக்கு மேடையாக இருக்கட்டும், அகித்தோப்பிலுடைய ஆலோசனையாக இருக்கட்டும், இல்லை யாருடைய முயற்சியாக இருக்கட்டும், அது பார்வோனுடைய கடினமான இருதயமாக இருந்தால் கூட, என்னோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர், உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் சகாயர், நான் பயப்பட மாட்டேன். The secret behind the strength is that covenant. அந்த உடன்படிக்கை கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தினால் நமக்காக, மனுக்குலத்திற்காக மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனோடு செய்த அந்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில் அவர் சொன்னார், மலைகள் விலகினால், பர்வதங்களிலே நிலை பெயர்ந்து போனால், நான் உனக்கு காமிப்பேன் அந்த பிரியத்தை, கிருபையை. என் கிருபை உன்னோட்டு விலகாது. எனக்கும் உனக்கும் இருக்கிற அந்த சமாதான உடன்படிக்கை, அந்த பந்தம் நிலை பெறவே பெறாது. மனது உருகி சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, தைரியமாக இருக்கலாம், நாம் பலம் கொண்டு திடமனதாய் முன்னேறலாம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நாம் பெரிய பெரிய இடங்களை கால் மிதித்து சுதந்திரிக்க போகிறோம். பெரிய பெரிய தரிசனங்களை சுதந்திரிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு முன்னாடி பெரிய காரியங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். மகிழ்ந்து களிகூறுங்கள். நம் களஞ்சியங்கள் நிரப்பப்படும், ஆலைகள் வழிந்தோடும். அதிசயமாய் சம்பூர்ணமாய் நம்மளை நடத்தி திருப்தி அடைய செய்து அவரை துதிக்க வைப்பார். அல்லேலூயா. The secret behind this strength is that unbreakable covenant that was made on the cross.
முறிக்க முடியாத எடுபடாத சமாதான உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை சிலுவையிலே அன்று நமக்காக நம் சார்பாக கிறிஸ்து இயேசுவும் பிதாவாகிய தேவனோடு செய்த அந்த உடன்படிக்கை. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அந்த கிருபை உங்களை தாங்குது. ஐயோ ஞானம் இல்லையே, பலவீனமாக இருக்கிறேனே, எனக்கு திறமை இல்லையே, அனுபவம் இல்லையே, பணம் இல்லையே, எனக்கு பக்கபலமாக ஆட்கள் இல்லையே, உறவுகள் இல்லையே. அவர் இருக்கிறார், அவருடைய கிருபை இருக்கிறது. கிருபை என்றால் இயலாத தகுதி இல்லாதவர்களுக்கு காட்டப்படுகிற பேரன்பு. அவர் சொல்லிட்டாரு, உனக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன் சார்பாக உன்னை தகுதிப்படுத்தும்படி என் பிள்ளை சிலுவை மரத்தில் ஏறினபடினாலே, கிறிஸ்து இயேசுவினாலே அவருடைய கிருபைக்கு நாம் பாத்திரமாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிருபை அனுபவிக்க. ஆம் பிரியமானவர்களே, என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்ட்டார். எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய கிருபை உங்களுக்கு இருக்கும். எல்லா சூழ்நிலையும் உங்கள் பிரயாசங்களில் கிருபை இருக்கும். உங்கள் பிள்ளை நீங்கள் வளர்க்கும் போது கிருபை இருக்கும். நீங்கள் குடும்பத்தில் கிருபை அனுபவிப்பீங்க, பாதுகாப்பில் கிருபை அனுபவிப்பீங்க, போக்குவரத்தில் கிருபை அனுபவிப்பீங்க, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அவருடைய கிருபை அனுபவிப்பீங்க. என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனது உருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிக்க போகிறோம். The secret of our strength is that covenant. சொல்லுங்க, என்னுடைய பலமே அந்த உடன்படிக்கை தான். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கைக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் சிம்சோன் மேலே வந்தார். அது சொன்ன, அந்த உடன்படிக்கை இல்லை, முறிஞ்சு போச்சுன்னா நான் சாதாரண மனுஷனை போல ஆவேன். சாதாரண மனுஷனையும் நம்மையும் வித்தியாசப்படுத்தி காண்பிப்பதே இந்த உடன்படிக்கை தான். இஸ்ரவேலுக்கும் எகிப்தியனுக்கும் நான் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பேன்னு சொன்னார். பக்கத்தில் 1000 பேர் விழுவாங்க, வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுவாங்க, ஆனால் ஒன்று அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. காரணம் அந்த இரத்தத்தினாலான உடன்படிக்கை. இந்த இரத்தம் பூசப்பட்ட வீடுகளுக்குள்ள சங்காரம் நுழைய முடியவில்லை. That blood, that covenant, because of that blood makes the difference. That's our strength. அதுதான் நம்முடைய பலம். அந்த உடன்படிக்கை தான் சாதாரணமான மனுஷனையும் அசாதாரணமான நம்மை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறது. We are not ordinary people. We are the people of the covenant, the new covenant. ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுவோம். இருக்கிற இடங்களை கண்களை மூடி அந்த சிலுவையிலே செய்யப்பட்ட இரத்தத்தினாலான உடன்படிக்கையை நினைவு கூறுவோம். Not a simple price, but a very precious, costly price. விலையேற பெற்ற ஒரு கரையம். வெள்ளாட்டுக்கடா இளங்காளி இரத்தம்லாம் இல்லை. இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தையே அவர் நொறுக்கப்பட்டு பிட்கப்பட்டு இரத்தம் சிந்தி இந்த உடன்படிக்கையை நமக்காக பிதாவோடு ஏற்படுத்தினார். இப்போ அந்த உடன்படிக்கையினால நாம் விசேஷித்தவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்ம சாதாரண ஆட்கள் இல்லை. டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் ஆர்டினரி பீப்புள். அவங்களுக்கு நடந்துச்சே எனக்கு நடந்துருமோ, இவங்களுக்கு நடந்துச்சே எனக்கும் இப்படி ஆயிருமோ. டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் ஆர்டினரி பீப்புள். பக்கத்தில் இப்படி நடந்துருச்சே, நான் நெருங்கி நிற்கிறேன், இவ்வளோ எங்கள் அடுத்த வீட்டில் இப்படி நடந்துருச்சே. டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் ஆர்டினரி பீப்புள். பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழலாம், ஆனால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. நீ விசேஷித்தவன், நீ விசேஷித்தவள். யூ ஆர் ஸ்பெஷல் பிகாஸ் யுவர் ஃபவுண்டேஷன் இஸ் தட் கவனன்ட். உங்கள் பலத்தின் ரகசியமே அந்த உடன்படிக்கை தான். அந்த உடன்படிக்கை உங்களை சாதாரண மனுஷனிலிருந்து அசாதாரண மனுஷியாக மாற்றி இருக்கிறது. அது இரத்தத்தினாலான உடன்படிக்கை. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறப்பா. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய மனசுல அரண்கள் நிர்மூலமாக்கப்பட்டதற்காக நன்றி. அறியாமைகள் விலகினதற்காக நன்றி. இருளிலே வெளிச்சம் உதித்திருக்கிறதற்காக நன்றி. தகப்பனே, நாங்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகள். கிறிஸ்து இயேசுவினாலே உடன்படிக்கைக்கு பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். We are the children of your covenant. You are a covenant keeping God. நீங்கள் பொய் சொல்லுகிற மனிதன் அல்ல, மனம் மாறுகிற மனுப்புத்திரன் அல்ல, சொன்னா செய்கிற தெய்வம். நீர் சொல்லதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர். என்னென்ன சொல்லியிருக்கிறீங்களோ, பாதுகாப்பு, உயர்வு, சமாதானம், சந்தோஷம், சுகம், வெற்றி, எல்லாவற்றையும் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே சுதந்தரித்துக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ நீங்கள் சொன்னீங்களே என் கிருபை விலகாதுன்னு சொன்னீங்கப்பா. என்ன இடத்துல இருந்தாலும் உங்கள் கிருபை இப்போவே உண்டாகிறதுக்காக நன்றி. இந்த உடன்படிக்கை சமாதான உடன்படிக்கை நிலை பெறாதுன்னு சொன்னீங்களாப்பா. உங்கள் கண்ணில் எப்பொழுதும் தயவும் பிரியமும் எங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நன்றி. எங்கள் அப்பா எப்போவுமே எங்களை பிரியத்தோடு பார்க்கறதுக்காக நன்றி.
எங்களை நேசித்து நேசித்து தூக்கி தகப்பன் சுமப்பது போல சுமக்கிறதுக்காக நன்றி. எங்களை காத்து உயர்த்தி மகிழப் போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த இரத்தத்தின் உடன்படிக்கை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. எதிர்பார்த்ததை விட அதிகமாய் அனுபவிக்கட்டும். நினைத்ததை விட வேண்டிக் கொண்டதை விட அதிகமாய் கர்த்தர் செய்கிறத அனுபவிக்கட்டும். உங்கள் வானமளவு திட்டங்களை அனுபவித்து சுதந்திரித்து கொள்ளட்டும். ஆண்டவர் அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி. விசேஷமான பாதுகாப்பு, விசேஷமான தகப்பனை வழி நடத்துதல், சமாதானம், விசேஷமான தகப்பனை நிறைவான ஒரு வாழ்க்கை. இந்த விசேஷித்த வாக்கு தத்தங்கள் எல்லாமே இந்த விசேஷித்த உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு சொந்தமாகட்டும். கிறிஸ்துவுக்குள் ஆம் என்று ஆமேனாகட்டும், அனுபவிக்கட்டும் சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.